வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வாழ்க்கை சீரீஸோட 4வது நாள். இன்னிலேருந்து நம்ம பழைய ரோட்டனுக்கு போனோம். காலையில் 6:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டு ஒரு பிளாக் காஃபி அடிச்சுட்டு கிளாஸுக்கு கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டேன். நான்லாம் எப்போவுமே காலையில் லேட்டாக எழுந்திரிச்சிக்கிறவன். ஆனால் நியூ இயர் வரத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே காலையில் 6:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிக்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். காலையில் எழுந்து இந்த உலகத்தை பார்க்குறதே ஒரு தனி சுகம். இது என்னையா கெட்டப் இது? உங்கள் ஆங்கிலோண்டியன் குழந்த மாதிரி. இந்த ஆளுக்கு புதுசாக ஒரு பேர் வச்சுருக்கேன், விசித்திர வீரியன். அவர் கூட பேச்சை போட்டுக்கிட்டே மார்னிங் பேட்ச் வந்தவங்களுக்கு ஒர்க் அவுட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நானும் என் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். போட ஆரம்பித்தோடனே தான் வயிறு ஏதோ பண்ண ஆரம்பிச்சிது. அதனால் 2 கொயக்கா சாப்பிட்டுட்டு இன்னைக்கு கொஞ்சம் ஹெவி ஒர்க் அவுட் இருக்கனால ஜிஎன்சி ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்துக்கிறேன். ஜிஎன்சிக்கு சொம்பு தூக்குறேன்னு நினச்சிக்காதீங்க, இது கொஞ்சம் மைல்டாக இருக்கும், அதனால் இதை நான் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி பிளான்ச்சுக்கான எல்லா ஒர்க் அவுட்டையும் முடிச்சுட்டு அஸ்வின் திடீர்னு கிளாஸுக்கு வந்திருந்தான். அடுத்த வாரம் ஏதோ பெரிய காம்படிஷன் இருக்கான், அதுக்காக மரண மாதம் ரெடி ஆகிட்டு இருந்தான் பையன். எப்போ அஸ்வின் கிளாஸுக்கு வந்தாலும் அவங்க அப்பா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பான்சர் பண்ணிடுவார். அதை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு 2 நாள் வீடு க்ளீன் பண்ணாதனால வீட்டில் சில பல வேலைகள் நிறைய சேர்ந்து போயிடுச்சு. அதை எல்லாத்தையும் ஒரே நாளில் இன்றைக்கி இழுத்து போட்டு செஞ்சு முடிச்சிடணுண்டான்ட்டு நான் பாட்டுன்னு கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தா ஒருத்தன் கொரட்டை விட்டுட்டு தூங்கிட்டு இருக்கான். சம்டைம்ஸ் இவனை பார்த்தா ரொம்ப காண்டாக இருக்கும். எப்படா இவனுங்க வாழ்க்கைலாம் இவ்வளோ நிம்மதியாக இருக்குன்ற மாதிரி. இருந்த எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஒரு காக்கா குளியலை போட்டு டைமை பார்த்தா 4 மணி. ஒரு பிளாக் காஃபி அடிச்சுட்டு ஈவினிங் கிளாஸுக்கு கிளம்பலான்ற போது தான் நோட் பண்ணேன், நான் ஒரு கப்பில் ஃபுல்லாக சாக்லேட் போட்டு வச்சுருப்பேன். அது ஒன்று ஒன்றா மிஸ் ஆச்சு. எங்கடா போகுதுன்னு பார்த்தா இவன் தான் அந்த திருட்டு பையன் ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியே கிளாஸுக்கு போகிற வழியில் புதுசாக ஏதோ கடைலாம் போட்டிருந்தானுங்க. அதெல்லாம் என்னன்னு பார்த்துக்கிட்டே கிளாஸுக்கு போய் சேர்ந்துட்டேன். கிளாஸில் இன்றைக்கி வானரப்படை கம்மியாக இருந்தது. ஆனால் 1-2 பேர் இருந்தானுங்க. இவனுங்களே போதும் ஊரையே விற்றுருவானுங்க. அவங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு என்னோடய ஈவினிங் பேட்ச் கிளாஸையும் முடிச்சுட்டு நைட்டு டின்னர் வாங்கிட்டு அப்படியே நாளை முடிச்சுக்கிட்டேன். See you on another video. Bye.